ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலைகள் எடுத்துக்கோங்க. நல்லா அம்மியில் மிக்சியில் அரைத்து விழுது மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். திக்காக இருக்கக்கூடிய இந்த விழுதில் ஒரு 3 இல்லை 4 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா குழைத்து என்ன பண்ணணும், கால் பாதத்தில் வெடிப்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்களில் நல்லா பற்று மாதிரி உதவியாக இருக்கும். இப்போ உடல் சூடு அதிகமாக இருக்குது, உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் மருதாணி இலைகளை விடவும் மருதாணி பூக்கள் அப்படின்றது நீங்கள் அந்த செடி வளர்க்குறீங்க இல்லை மருதாணி பூக்கள் எங்கேயாவது கடைகளில் கிடைக்குது அப்படின்னும் போது நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு மருதாணி பூக்கள் எடுத்து உங்கள் தலையணைக்கு கீழே நீங்கள் தூங்கும்போது இரவு தலையணைக்கு கீழே இந்த பூக்களை வைத்துட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னாலே உடல் உஷ்ணம் சீக்கிரமே கம்மியாகும். இப்போ பண்ணிடும். பொதுவாகவே உள்ளங்கை உள்ளங்கால் இந்த 2 இடங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த நரம்புகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மைய பகுதின்னு கூட சொல்லலாம். இந்த நரம்புகள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய அந்த உள்ளங்கை உள்ளங்கால் இந்த 2 இடங்கள்லையும் மருதாணி இலையை அரைத்து நம்ம இந்த மருதாணி வைக்கும்போது நம்ம மொத்த உடல்லையும் ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைக்க முடியும். ரொம்ப குறிப்பாக நம்ம நகங்களை சுற்றி மருதாணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் நகங்களில். அதே சமயம் நகை சுற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் மருதாணி இலைகளை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுறதை தடுக்கக்கூடிய தன்மை மருதாணி இலைகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி யாருக்காவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மருதாணி இலைகள் கிடைத்தது அப்படின்னும் போது ஒரு 8லேருந்து 10 இலைகளை மட்டும் எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்துட்டு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் தண்ணியில் இந்த 10 இலைகளை ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த 1 கிளாஸ் மருதாணி இலைகள் ஊறினா அந்த தண்ணியை மட்டும் இலைகளை மட்டும் எடுத்து நீங்கள் தூர வீசிட்டு இந்த 1 கிளாஸ் தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து 30 நாட்கள் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றது இயற்கையாகவே படிப்படியாக குறையிறது உங்களுக்கு நாளடைவில் நல்லாவே தெரியும். மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ஏன்னா உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றதும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான காரணங்களில் ஒன்றா இருக்குது. இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக இதய உறுப்பையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொண்டை பகுதியில் கரகரப்பு அதிகமாக இருக்கும். தொண்டை பகுதியில் ஃப்ளெம் அடிக்கடி சேர்ந்துட்டே இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கிறவங்களாம் இந்த மருதாணி இலைகள் ஒரு 10 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மருதாணி இலைகள் ஊறின தண்ணியை கொண்டு மவுத் கார்கிள், அதாவது வாய் நல்லா கொப்பளிச்சு நீங்கள் துப்பிட்டே வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு தொடர்ந்து 1 வாரம் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய கரகரப்பு குத்துற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு தொண்டை பகுதி, இது எல்லாமே நாளடைவில் குறையிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீக்காயம் எப்போவாது ஏற்படும் இல்லையா? குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகை டைம்லலாம் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் போதெல்லாம் தீக்காயம் ஏற்படும். அப்படி தீக்காயம் வந்துடுச்சு அப்படின்னும் போது கையிலையோ கால்லையோ இல்லை உடம்புல எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னாலும் இந்த மருதாணி இலைகளை நல்லா அரைத்து விழுது மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எந்த இடத்துல தீக்காயம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டே வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த தீக்காயம்னால ஏற்படக்கூடிய வலியும் சரி, தீக்காயம் குணமானதுக்கு அப்புறம் அந்த புண்ணோட ரணம் ஆறுறதுக்கு அப்புறமா ஒரு தழும்பு ஏற்படும் இல்லையா? இதெல்லாமும் ஏற்படாமல் தடுக்கும். தீக்காயம் ஏற்பட்ட இடத்துல பேர்னிங் சென்சேஷன், ஒரு எரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா? இந்த எரிச்சல் கூட ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் மருதாணி இலைகளில் அதிகமாகவே இருக்குது. தீக்காயம்னால ஏற்படக்கூடிய அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆற்றக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கால் பாதத்தில் வெடிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? இந்த வெடிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் என்ன செய்யுங்க, ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலைகள் எடுத்துக்கோங்க. நல்லா அம்மியில் மிக்சியில் அரைத்து விழுது மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். திக்காக இருக்கக்கூடிய இந்த விழுதில் ஒரு 3 இல்லை 4 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா குழைத்து என்ன பண்ணணும், கால் பாதத்தில் வெடிப்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்களில் நல்லா பற்று மாதிரி தேய்த்துட்டு ஒரு 45 நிமிடம் ஊற விட்டுருங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சாதா தண்ணி, வெந்நீர்னு கூட கிடையாது, சாதாரண தண்ணியில் கால் பாதங்களை நல்லா க்ளீனாக கழுவிடலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இயற்கையான முறையில் சீக்கிரமே படிப்படியாக அந்த கால் பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பு மறையிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொதுவாகவே மருதாணி இலைகள் மருதாணி பூக்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ உடல் சூடு அதிகமாக இருக்குது, உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் மருதாணி இலைகளை விடவும் மருதாணி பூக்கள் அப்படின்றது நீங்கள் அந்த செடி வளர்க்குறீங்க இல்லை மருதாணி பூக்கள் எங்கேயாவது கடைகளில் கிடைக்குது அப்படின்னும் போது நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு மருதாணி பூக்கள் எடுத்து உங்கள் தலையணைக்கு கீழே நீங்கள் தூங்கும்போது இரவு தலையணைக்கு கீழே இந்த பூக்களை வைத்துட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னாலே உடல் உஷ்ணம் சீக்கிரமே கம்மியாகும். இப்போ ஒற்றை தலைவலி நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நொச்சி இலைகளை தலையணைக்கு கீழே வைத்துட்டு தூங்கும்போது அந்த தலைவலி நாளடைவில் குறையிறது நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க மருதாணி பூக்களை நீங்கள் இரவு தூங்கும்போது உங்கள் தலைகாணிக்கு கீழே இதை வைத்துட்டு தூங்குனீங்க அப்படின்னாலே உடல் உஷ்ணம் சீக்கிரமே குறைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு துணி உள்ள இந்த மருதாணி பூக்களை மட்டுமே வைத்து நல்ல மூட்டை மாதிரி கட்டிட்டு அதில் நீங்கள் தலை வைத்து தூங்குனீங்க அப்படின்னாலும் சீக்கிரமே இயற்கையாகவே உடல் உஷ்ணம் குறையிறது நல்லாவே தெரியும்.
பொதுவாகவே இந்த மருதாணி இலைகளை நல்லா அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுத்து தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் நல்லா தேய்த்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஹேர் பேக் மாதிரி தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்திட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிரே ஹேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும். அதாவது இளநரை சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்த முடியும். இளநரை ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, பொடுகு தொல்லை ஏற்படாமல் தடுக்க முடியும். டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், இல்லை தலையில் ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் எல்லாத்தையுமே சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் மருதாணி இலைகளில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் ஒரு விதமான ஒரு சிடுசிடுப்பு, படபடப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த மருதாணி இலைகளை அரைத்து நம்ம அதாவது ஆர்டிஃபிஷியலான மெஹந்தி கிடையாது, சுத்தமான மருதாணி இலைகளை அரைத்து உங்கள் உள்ளங்கையில் உள்ளங்காலில் வைத்துட்டே வரீங்க அப்படின்னும் போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். பொதுவாகவே உள்ளங்கை உள்ளங்கால் இந்த 2 இடங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த நரம்புகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மைய பகுதின்னு கூட சொல்லலாம். இந்த நரம்புகள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய அந்த உள்ளங்கை உள்ளங்கால் இந்த 2 இடங்கள்லையும் மருதாணி இலையை அரைத்து நம்ம இந்த மருதாணி வைக்கும்போது நம்ம மொத்த உடல்லையும் ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைக்க முடியும், ரத்தத்தையே சுத்தப்படுத்த முடியும். ரத்த ஓட்டத்தை எப்போவுமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனை எப்போவுமே சீராக வைக்கக்கூடிய தன்மையும் மருதாணியில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி கல்யாண பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே பிரைடல் மெஹந்திலாம் வைப்பாங்க இல்லையா? ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இந்த மருதாணி இலைகளை அரைத்து நம்ம வைக்கும்போது மருதாணி அப்படின்றது கல்யாண நேரத்தில் கல்யாண பெண்ணுக்கு அந்த ஸ்ட்ரெஸ், படபடப்பு, ஆங்ஸைட்டிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக நம்ம நகங்களை சுற்றி மருதாணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் நகங்களில். அதே சமயம் நகை சுற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். பொதுவாக மருதாணி வைக்கும்போது நம்ம நகங்களை சுற்றி இந்த நகங்களில் கேப்ஸ் மாதிரி டிசைன் வைப்பாங்க இல்லையா? அப்படி வைக்கும்போது நகை சுற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக நகத்தோட இந்த டிப்பு இருக்கு இல்லையா, இந்த விரல் நுனி இந்த இடத்துல மருதாணி வைக்கும்போது மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ண முடியும். நகத்தை சுற்றி மருதாணி வைக்கும்போது மைக்ரைன் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த த்ராபிங் டைப் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வலியை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் மருதாணி இலைகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம முன்னோர்களில் என்ன செய்வாங்கன்னா இந்த மருதாணி இலைகளை நல்லா மைய அரைத்து திக்காக பேஸ்ட் மாதிரி அரைத்து ரவுண்டு 1 ரூபாய் காயின் சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வரட்டி மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு இதை எடுத்து என்ன செய்வாங்க, கொதிக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் காசும் போது தேங்காய் எண்ணெயில் இதை பொரித்து எடுத்துப்பாங்க. இந்த எண்ணெயை கொண்டு அவங்க தலையில் தினமும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது இளநரை ஏற்படாமலும் தடுக்க முடியும். முடியோட வேர் இருக்கு இல்லையா, ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்ல வலுவடைய செய்யும். பொடுகு தொல்லை டேண்ட்ரஃப் அப்படின்ற பொடுகு தொல்லை ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, தலையில் எந்த ஒரு பூஞ்சை தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுத்து தலைமுடி நல்ல அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர்கிறதோட மட்டும் கிடையாது, நல்ல ஷைனியாக பளபளப்பாக தென்படவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மருதாணி இலைகளை அரைத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சருமத்தில் பயன்படுத்திட்டே வரும்போது ஆயில் பாத் மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது நம்ம சருமத்தில் ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். அதாவது சீக்கிரமே வரக்கூடிய சரும சுருக்கங்களை தாமதப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே அவங்களோட நரம்புகள் பலவீனம் அடையும். நரம்புகள் பலவீனமாகும் போது ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராதவங்க உடம்புல இதனால் பார்த்திங்கன்னா குறிப்பாக கால் பாதத்தில் எரிச்சல் அதிகமாக இருக்கும். இப்போ முள்ளு குத்துற மாதிரியான ஒரு ப்ரிக்கிங் பெயின் இருக்கும், பேர்னிங் சென்சேஷனும் அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கிறவங்களாம் என்ன செய்யுங்க, மருதாணி இலைகள் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து இதை மஞ்சளோடு சேர்த்து கிழங்கு மஞ்சளோடு சேர்த்து நல்லா அரைத்து மைய அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுத்து கால் பாதத்துலேயும் காலோட கட்டை விரலை சுற்றி நீங்கள் மருதாணி இலைகளை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது கால்களுக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேரும். உடல் முழுக்குமே பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும். நரம்புகளோட பலவீனத்தையும் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் மருதாணி இலைகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் மருதாணி இலைகள் அப்படின்றது அழகுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்துக்கும் பல விதத்தில் பயன்படுது அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.